Dear students, this is SP here. Find the equation of a straight line through the intersection of lines 5x minus 6y equal to. Second equation 3x plus 2y equal 10 and perpendicular to the line 4x minus 7y plus 13 equal to 0. So, நம்ம ஒரு rough diagram draw பண்ணிக்கலாம். X axis, y axis. Note this point, the straight line, two equation and intersection. This is first equation, this is second, both of them intersection. So upon the equation, first equation 5x minus 6y equal to 2, second equation 3x plus 2y equal to 10. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட், இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் வழிய ஒரு லைன், என்ன லைன் 4x minus 7y plus 13 equal to 0 அப்படின்றது பெர்பெண்டிகுலர் லைன். அப்போ இது ஒரு லைன் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு லைன், இதுதான் பெர்பெண்டிகுலர் லைன். பெர்பெண்டிகுலர் லைன்றது 4x minus 7y plus 13 equal to 0. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னன்னு கேட்கலாம். கொஸ்டின் புரியுதா? அப்போ இந்த ஈக்குவேஷன் கிடைக்கணும்னா நமக்கு இந்த பாயிண்ட் கிடைச்சாகும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு டூ லைன்ஸ் வந்து பர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன ஷார்ட்கட்டு? 4x minus 7y plus 13 equal to 0 வச்சுக்கோங்க. இந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸுக்கு வந்துடும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்க்கு போயிடும், மைனஸா இருக்கிறது பிளஸ் ஆயிடும். இந்த இடத்துல நம்ம k யூஸ் பண்ணுவோம். எப்படி? 7x plus 4y plus k equal to 0. இப்போ இந்த k கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இந்த xy, இந்த பாயிண்ட்ஸ் xy பாயிண்ட் கிடைச்சாலும் அந்த xy பாயிண்ட் எங்க கிடைக்கும்? இந்த இடத்துல கிடைக்கும். கொஸ்டின் புரிஞ்சுங்களா? அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இன்டர்செக்ட் ஆகும்போது இந்த இடத்துல பாயிண்ட் கிடைக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வழியே தான் இந்த ஈக்குவேஷனும் பாஸ் ஆகுது, இந்த பாயிண்ட் வழியே இந்த ஈக்குவேஷனும் பாஸ் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்றதுக்கு எலிமினேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். The first equation 5x minus 6y equal to 2, இது first equation. Second equation 3x plus 2y equal to 10, இது second equation. இங்க பாருங்க, இதுல 6y இருக்கு, இதுல 6y இருந்துச்சுன்னா அந்த டூ ஈக்குவேஷனை ஆட் பண்ணும்போது இந்த டேர்ம் வந்து என்ன ஆயிடும்? எலிமினேட் ஆயிடும். அப்ப நம்ம x கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம அப்படியே எழுதுது, 5x minus 6y equal to 2. செகண்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ணலாம்னா, இங்க 2 இருக்கு, நமக்கு 6 வேணும், அப்ப 3 ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம். செகண்ட் ஈக்குவேஷன் 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3 3s are 9x, 3 2s are 6y, 3 10s are 30. இப்போ என்ன ஒரு ஆன்சர்? இந்த 6y 6y என்ன ஆயிடும்? இது பிளஸ் 6y, இது மைனஸ் 6y, ரெண்டு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும், எலிமினேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 9x பிளஸ் 5x எவ்வளோ? 14x. 14x இந்த 30 பிளஸ் 2 32. அப்போ x என்ன கிடைக்கும்? 32 divided by 14. இப்போ கேன்சல் பண்ணுங்க, இது 7 டைம்ஸ், இது 16 டைம்ஸ். அப்போ x ஆன்சர் 16 by 7. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல xன்ற பாயிண்ட் 16 by 7 கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் y ஃபைண்ட் பண்ணணும். இந்த x equal to 16 by 7, இதை வந்து நம்ம எதுல சப்ஸ்டிட் பண்ணலாம்? இதுல இந்த டூ ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு y கிடைச்சு. அப்ப ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. in 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? 5x minus 6y equal to 2. இப்போ நம்ம y க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ண போறோம். என்ன வேல்யூ ரீப்ளேஸ் பண்ண போறோம்? 16 by 7. 5 of 16 by 7 minus 6y equal to 2. அப்போ 5 16s are 80. இப்போ 80 by 7 minus 6y equal to 2. இந்த 6y அங்கிட்டு கொண்டு போங்க, 2 எந்த சைடு கொண்டு வாங்க, 6y equal to
80 by 7 minus 2. LCM எடுங்க 6y equal to 80, 7 2s are 14 by 7. அப்ப 6y is equals to 80 minus 14 என்ன வரும்? 10 minus 4 6, 7 minus 1 6 by 7. இந்த 6 என்ன பண்ணாங்க? y equal to 66 by 7 into 6. இப்ப கீழே வந்து 6 வந்து 1 டைம் இருக்கு, மேல 6 வந்து 11 டைம்ஸ் இருக்கு. இது 1 டைம், இது 11 டைம்ஸ். அப்போ y ஆன்சர் 11 by 7. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் இந்த இன்னொரு பாயிண்ட் 11 by 7, இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ரெக்கார்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, given ஈக்குவேஷன் 4x minus 7y plus 13 equal to 0. ஸோ அப்போ ரெக்கார்ட் லைனுக்கு ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? என்ன சொல்லி ஐடியா? ஷார்ட்கட் என்னது? ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸுக்கு வந்துடும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்க்கு போயிடும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் இந்த இடம், அப்புறம் இங்கே கே யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? 7x ப்ளஸ் 4y ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. இப்போ வந்து அந்த பாயிண்ட்டை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்க. எந்த பாயிண்ட்டு? எக்ஸ்ன்ற பாயிண்ட்டு 16 by 7, ஒய்ன்ற பாயிண்ட்டு 11 by 7. அப்போ என்ன வரும் சொல்லுங்க? 7 of 16 by 7 plus 4 of 11 by 7 plus k equal to 0. அப்போ இந்த 7 to 7 cancel ஆகுமா? 16 plus 4 11s are 44 by 7 plus k equal to 0. இப்போ சொல்லுங்க, இந்த 7 வந்து LCM எடுக்கலாமா? இப்போ k ஃபைண்ட் பண்றதுக்கு k is equals to என்ன ஆகும்? 44 by 7 இது 16 இந்த சைடு கொண்டு போங்க. அப்போ -16 minus 44 by 7. அப்போ 7 LCM எடுத்தீங்கன்னா 7 6 are 42, 3 over 4, 7 1 is 7, அப்போ 11 minus இது வருமையா? அப்போ what is the value of k? K is minus 100, 140, 150, 156 by 7. இந்த k வேல்யூ கொண்டு போய் நம்ம இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இது ஈக்குவேஷனுக்கு ஒரு நேம் தரலாம். 1 2, இங்க ஒரு ஈக்குவேஷன் 3, அடுத்து இந்த ஈக்குவேஷனுக்கு நேம் கொடுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் வந்து 4, இந்த ஈக்குவேஷன் வந்து நேம் 5 கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை வந்து சப்ஸ்டிடியூட் இன் 5th ஈக்குவேஷன். அப்போ 7x plus 4y, k ஓட மதிப்பு minus 156 by 7 equal to 0. இப்போ இந்த 7 ஆல LCM எடுங்க, என்ன வரும்? 7 7s are 49x, 7 4s are 28y minus 156. இந்த டினாமினேட்டர் வந்து 7 இந்த சைடு போகும்போது 0 into 7 ஆன்சர் 0. ஸோ இதுதான் this is required equation. Did you understand? Thank you, students.